நமது சுகாதாரம் நமது ஆரோக்கியம். ஆமாங்க, நமக்கு சுகாதாரம் சுத்தமாக நமது சூழ்நிலை இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், பொது வழியில் குப்பைகளை வீசி எறிகிறோம். பல இடங்களில் குப்பைகளை குமிஞ்சு கிடக்கிறத பார்க்குறோம். இதனால் மழை நேரங்களில் மழை நீர் சரியாக போகாது, அந்த குப்பைகள் தடுத்து விடும். இல்லை மக்கும் குப்பையும் போடுவோம், மக்காத குப்பையும் போடுவோம். கேரி பேக்லாம் போடும்போது, பிளாஸ்டிக் கவர்லாம் போடும்போது அது மழை நீரை தேங்கி நிற்க வைத்துவிடும். இதனால் பல இடத்துல பல ஆரோக்கியமற்ற சூழ்நிலை ஏற்படும். இதனால தான் தண்ணி கட்டின உடனே டெங்கு கொசுக்கள்லாம் உற்பத்தி ஆகுது. பல நோய்கள் வருவதற்கு இது காரணமாயிடுது. எனவே பொது வழியில் நம்ம குப்பைகளை வீசி எறியக்கூடாதுங்கிறதுக்காக காயல்பட்டினம் நகராட்சி மிக சிறப்பான முன்னேற்பாடுகளை அழகான முறையில் அந்த விழிப்புணர்வுகளை மக்களுக்காக ஏற்படுத்துகிறாங்க. இதனால் பொது வழியில் கோலமிட்டு அந்த நகராட்சி ஊழியர்கள், அந்த அனிமேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சூப்பர்வைசர்லாம் பெண் சூப்பர்வைசர்லாம் நின்று கோலமிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. பொது வழியில் குப்பைகளை போடாதீர்கள் என்று. பொது வழியில் குப்பைகளை போடுவதால் நமக்கு தான் ஆரோக்கியமற்ற சூழல் ஏற்படும். அதுபோல் குப்பைகளை அவங்க பிரித்து கேட்குறாங்க. மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக. மக்கும் குப்பைன்னா டீ தூள், இந்த மாதிரி சில பேப்பரு, இதெல்லாம் மக்கிற குப்பைகள்லாம் வரும். மக்காத குப்பைங்கங்கும்போது கேரி பேக்கு, குச்சி, இதெல்லாம் கேரி பேக்கில் வரும். கேரி பேக்கு, குச்சி, அதாவது கருவேப்பிலை குச்சி மாதிரிலாம் மக்காத குப்பையில் வரும். இதெல்லாம் தனியாக பிரித்து கேட்குறாங்க. வீடுகளில் நாம் 2 பக்கெட் வச்சு அதை தனியாக பிரித்து கொடுத்தா அவர்களுக்கு அது பணி சுமை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களும் நம்ம போன்ற மனிதர்கள் தான், அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது. நம்மளுடைய குப்பைகளை அவர்கள் அழகாக கையாள்கிறார்கள். அவர்களது ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா மிகவும் நன்றாக இருக்கும். நமக்காக உழைக்கக்கூடிய அவர்களுக்காக நாம் தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய குப்பையை அவங்க கையால் பிரிக்கிறாங்க. யார் யார் வீட்டில் எதெல்லாமல் போடுறாங்க அதெல்லாம் தனியாக பிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே அவர்களுக்காக பிரித்து கொடுத்துட்டா அவங்க கொண்டு வர்ற இதில் சேகரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனவே இதில் நம்ம கவனமாக இருந்து சிறப்பாக செயல்படுவோம். நலமுடன் இருப்போம். நன்றி.